ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடந்துட்டுருக்க ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 ஜான்வரி 1 வரைக்கும் நடக்குதுங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். ஜாலியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நிறைய கேம்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 15 கேம்ஸ் 500 ருபீஸ் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. தனித்தனியாக விளையாண்டா பார்த்திங்கன்னா ஒரு 1000 வரும். அந்த மாதிரி ஆஃபரில் 500ன்னு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸ், வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய விதமான அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்குங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ரீகுமரன் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் அகாடமிங்க. ஒரு டெய்லரிங் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறது, ஃபேஷன் டிசைனிங் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸஸ் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸ்கூட்டி, அங்கே ஒரு ஓட்டிங் போல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட அந்த யூடியூப் நேம் சொல்லி நம்ம ஓட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த யூடியூபருக்கு அந்த ஸ்கூட்டி வின் பண்ணுற சான்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் அவங்களோட சில்வர் கலெக்ஷன்ஸ் தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு. சோலார் ஒன்று வச்சுருக்காங்க, வாட்டர் ஹீட்டர் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தி நெசவு அப்படிங்கிற ஷாப் தாங்க. ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு ரேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டால் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விக்கீஸ் அப்படின்ட்டு ஒரு மில்லட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால்பேப்பர்ஸுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வால்பேப்பர்ஸு இவங்ககிட்ட இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் ஈஸியாக வீட்டை டெக்கரேட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூனிக்கான இந்த மாதிரி வாட்சஸ் அவைலபிளாக இருந்துச்சு. வால் கிளாக்ஸ் இதெல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு டைமண்ட் ஷாப் இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாக்கரோ அவங்களோட ஒரு ஸ்டால் இருந்துச்சு. நிறைய ஷூஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸு, அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியான இதில் கொஞ்சம் பெரிய ஐடல்ஸ் வரைக்குமே எல்லாமே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு டோர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தசவதாரம் டிசைன்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் ரோபோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டிவி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புக் ஸ்டால் இருந்துச்சு. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய புக்ஸ் இவங்ககிட்ட இருந்துச்சுங்க. நிறைய இந்த மாதிரி யூனிக்கான ஜுவல்லரி ஷாப்ஸும் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஜுவல்லரியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எலிகெண்ட்டாக இருந்தது. விக்டோரியா பெண்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரம்பரிய விதைகள் அதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. அரிசி வெரைட்டிஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவளில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அவள் எல்லாம் இருந்துச்சு. நிறைய விதைகளும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் ஜுவல்லரி.
நிறைய ஆயுர்வேதிக் ரிலேட்டடான ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஷோ பீசஸ்ங்க, ரொம்ப யூனிக்காக இருக்குது. அப்புறம் இந்த குட்டி குட்டி ஷோ பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸு அதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் வந்து இருந்துச்சுங்க. இப்போ லோ ஐட்டம்ஸில் இருந்து நல்ல ஒரு லெதர் குவாலிட்டி வரைக்கும் நிறைய ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸு, குவில்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு. பிரிண்டட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. குழந்தைங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இட்லி பொடி அந்த வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மார்பிள் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, நண்டு லுங்கின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது கிளீனிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பீடட் ஜுவல்லரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது வந்து இந்த மவுண்ட் வாலில் மாட்டுற இந்த ஷூ ரேக்குங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நம்ம மாட்டினோன்னா ரொம்ப காம்பேக்டாக பார்க்கவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால் டெக்கர் ஐட்டம்ஸுங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் நம்ம மாட்டும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல் சட்டி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரலான திங்ஸை தேடி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் சோப்பு, கழுதைப்பால் சோப்பு இந்த மாதிரியெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்க. உங்களோட ப்ராடக்ட்டை சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ரெட் வல்ஃப் மீடியா அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நக்கெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆன்லைன் ட்ரெஸ் ஷாப்புங்க. அவங்களோட ஸ்டால் வந்து இருந்துச்சு. அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய ஸ்டேஷ்னரிஸ் இந்த மாதிரியெல்லாம். ட்ரெஸ் ஷாப்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுங்க. லேடிஸ் பார்த்திங்கனாவே பொதுவாக சாரீஸை ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் சாரீஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே சீட் பென்சில்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் பென்சில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிறவங்க பிளாஸ்டிக் ஷாப் வந்து இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரக் மாதிரியான ஐட்டம்ஸ். அடுத்தது தார்மிக் கார்டன் அவங்களோட ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு.
ரொம்ப வந்து ஒரு மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிளான்ஸு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப இது ஒரிஜினலான பிளான்ட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சது. இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த சைனா டால் பிளான்ட்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே பிளாஸ்டிக் மாதிரி தான் தோணுதுங்க. நிறைய பாட்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. பிளாஸ்டிக் பிளான்ஸ் வந்து ரொம்பவே நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு அழகழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் பிளான்ஸே வளர்க்க தெரியலனாலும் இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வந்து செடி வளர்க்க வெயில் படாது அப்படிங்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டெக்கர் ஐட்டம்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே பிளாஸ்டிக் வெரைட்டிஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காதி சர்வோதயா சங் அவங்களோட நிறைய ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வந்து சர்வோதயா அவங்க போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் வந்து அவங்களோடது இருந்துச்சுங்க. இந்த ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாலும் கூட இருந்துச்சு. நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஹனி வச்சுருக்காங்க. ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நலங்கு மாவு சோப்பு, அப்புறம் கடலை மாவு சோப்பு அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் சோப்பு, கழுதைப்பால் சோப்பு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான குப்பை மேனி சோப்பு வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சுங்க சோப்பில். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஷூட்டிங் கேமு, இந்த பேய் வீடு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சுங்க. அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. 500 பே பண்ணால் எல்லா கேம்ஸ்லேயும் நம்ம விளையாடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.